இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பங்களாஸ் தான். என்ன அழகா இருக்கு, டீசென்ட்டா இருக்கு. டீசென்ட்டா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு படி ஜாயிண்டா இருக்குது. என்ன அழகா வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஓன் ஆட்களை நாமளே கொண்டு வந்து நாமளே எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். அதுவும் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. லண்டத்து பிரச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன் மக்களே. நீங்கள் வந்து சூப்பரான நாள், அடிப்படியான நாள் மக்களே. நீங்கள் வந்து லண்டன் வந்து தலைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, பங்களோ, ஃபுல்லாக பங்களாவான ஸ்ட்ரீட்டு. இந்த எங்கள் ஊர்லேயே வந்து இந்தியன்ஸும் உண்டு, நம்ம இங்கிலீஷ்காரங்களும் நிறைய உண்டு. கேட்டிங்களா? போன ஒரு வீடியோ போட்டு அங்கே பகலா நடந்துக்கிட்டு இருக்குது கமெண்ட் செக்ஷனில், கேட்டிங்களா? ஸோ இன்னைக்கு எக்கா பகலத்தை உண்டு பண்ணாதீங்கக்கா, இப்படியே போயிருக்கக்கா, அமைதியாக போயிருக்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன நம்ம வந்து சைலன்ஸில் ஆக முடியாது அப்படி. ஸோ இன்றைக்கி வந்து அப்படி தான் நல்ல சூப்பரான ஒரு பங்களோ இதை பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இனி வீடு வாங்கணும் அப்படிலாம் வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும்னு பல வீடியோக்களுக்கு முன்னே எனக்கு போட்டிருந்தோம். அப்படி தானே? மூத்தவங்களாம் பெரிய பையெல்லாம் ஆயிட்டான். ஏன்னா இப்பவுமே அந்த ஒரு இதை வந்து நம்ம அது ஒரு நம்ம பார்ட் ஆஃப் த கல்ச்சரில் பிள்ளைங்க சேமிக்கணும், அவங்க வீடு வாங்கணும், அவங்க நல்லா படிக்கணும், பெரிய நல்ல பதவிகளில் இருக்கணுங்கிறது பார்ட் ஆஃப் த கல்ச்சர். ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு வீடு தேடல் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே காணிக்கிறேன். இங்கே வந்து இங்கிலீஷ்காரங்க நிறைய இருந்த ஒரு பகுதி இப்போ இந்தியன்ஸ் நிறைய ஆயிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஊரில், நான் இருக்கக்கூடிய ஊரில். கேட்டிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஏரியா நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. பாருங்க, லிடில்னு ஒரு இது தெரியுதா கடை, அது பக்கத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த அது இதுக்கு பேர் என்னது, இது வந்து அபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எங்க போறீங்க? ஓகே, இந்த அபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுலலாம் முந்தி வந்து சின்ன சின்ன இந்த வீடுகளா தான் இருந்துச்சு. கேட்டீங்களா? தனித்தனி வீடுகளா இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டு அபார்ட்மெண்ட்ஸை மாத்திட்டாங்க. இதுல இப்ப முக்காவாசி பேரு நம்ம ஆட்கள் தான். ஓகே, குஜராத்திஸ், மலையாளிஸ், தமிழ்காரங்க அப்படின்னு நம்ம ஆட்கள் தான் முக்காவாசி பேரும். நல்ல விலை உண்டு இந்த ஏரியால. கேட்டீங்களா? ஆனா இதுக்கு முன்னால இது வந்து ஒரு திக்கான ஒரு இங்கிலீஷ் ஏரியா. அந்த மாதிரி தான் வீடுகள் முன்னால இருந்துட்டு இருந்தது, தனித்தனி வீடுகளா இருந்தது. இப்ப வந்து இந்த மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. ஓகே, ஆனா அது கொஞ்சம் ரொம்ப பழமையான வீடா தான் இருந்தது. இப்படிலாம் மாத்துறது நல்லதுதான். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஓல்டு வீடா இருந்தாலும் நிறைய எனர்ஜி எல்லாம் கன்சம்ஷன் பண்ணும் அப்படின்னு. இந்த மாதிரி இங்க பாக்குற இந்த மாதிரிப்பட்ட வீட்டை இந்த மாதிரி மாத்திருக்காங்க. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடு பக்கம் இருக்குங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு தான் எங்க இருந்தாலும் நம்ம வந்து ஓடி வந்துருவோமே, டக்குன்னு ஆளுகள் வாங்கி எல்லாத்தையும் இடத்த பிடிச்சி போட்டாங்க. கேட்டீங்களா? சூப்பரா இருக்குல்ல? இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் தான் இந்த வீடுகள் சுத்தி. பார்த்தீங்களா? வீடுகளை சுற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்து நாங்கள் குடிபுக வந்தப்போ இந்த ஏரியாலாம் அப்படி காடு மாதிரி கிடந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு வீடுகளும் இவ்வளவு என்ன சொல்கிறது கடை இதுகளும் வந்ததை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இப்போ வந்து எங்களுடைய வீடு ஹண்டிங் இஸ் டுவர்ட்ஸ் பங்களோஸ். ஓகே, ஸோ இங்கே எல்லாம் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. சேம் இதுதான் வீடுகள். அப்படிங்களா? இந்த மாதிரி இருந்த வீடுகள் இந்த சைடில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி இருந்த வீடுகளை தான் திரும்பியும் காணிக்கிறேன். இப்படி அப்பார்ட்மெண்ட்ஸாக மாற்றிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு முக்கால்வாசி ஆட்களும் ஓகேன்னு, பட் கொஞ்சம் பேருக்கு இதில் வந்து வருத்தம் இருக்குது. நல்லது சிங்கிள் வீடுகளாக இருந்ததுகளெல்லாம் இப்படி அப்பார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டீங்களே, எங்களை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே எங்களை ஆக்கிட்டீங்களே. நீங்கள் பல போராட்டங்கள்லாம் நடக்க தான் செய்தது, இல்லைன்னு இல்லை. பட் என்ன செய்யறது, மக்கள் நிறைய வர கவர்மெண்ட் அதற்கான வீடுகளை வந்து உண்டாக்கி கொடுக்கணும்ல. இமிகிரேஷன் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா பங்களோ நிறைஞ்ச ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பங்களோஸ் தான். பங்களோன்னு நம்ம ஊரில் முந்தியெல்லாம் பங்களோன்னு சொல்லும்போது நான் பங்களோ அப்பா அப்படின்னு நினைப்பேன். அப்படிதானே? வீட்டுக்காரங்க தனி மதிப்பு. இங்கே பங்களோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரே நிலையில் இருக்கக்கூடியது. இப்போ இங்கே யூஸ்வலாக வந்து யூகேல வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா கீழ்நிலையில் நம்ம ஏறினதும் வந்து கிச்சன் இருக்கும், ஒரு ஃப்ரண்ட் ரூம், லான்ச் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் மேலே தான் பெட்ரூம் இருக்கும். ஒரு ஸ்டேஸ் மேலே போய் அதில் தான் பெட்ரூம் இருக்கும். ஆனால் பங்களோ வீடுகளில் அப்படி கிடையாது. மேலே பெட்ரூம் இருக்காது. இப்போலாம் கொஞ்சம் லாஃப்ட் கன்வர்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரே நிலையில் இருக்கும். அதாவது கொஞ்சம் டவுன் சைஸாக பார்க்குறவங்களுக்கு, இல்லைன்னா வயசானவங்களாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா பிள்ளைங்க இருக்கிறவங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க,
எனர்ஜிலாம் அதிகமாக கன்சப்ஷன் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி பங்களோ வீடுகள். ஆனால் இப்போ எல்லாம் பங்களோ வீடுகளை இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வீட்டில் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த வீட்டை எடுங்க. இது இந்த வீடு இது டீசெண்டாக இருக்குது. டீசெண்டாக இருக்குல்ல அந்த வீடுகள்லாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் திருத்தின வீடுகள், அதாவது ரீஃபர்பிஷ்ட் தமிழாக்கம். ஓ, இது மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க தமிழாக்கம். இந்த வீடு வேணுமா? இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாமே. காமிக்கலாம். சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, இது கட்டிட்டு இருக்காங்க ஒரு மாடர்ன். பங்களாஸ்லாம் வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க. இது பங்களானாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பழைய காலத்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிங்களா? ஸோ அப்படிதான் இருக்கும். எல்லாம் கட்டை தான். ஆஹா, மனுஷன் ஒரு கட்டையில தான் வசிக்கிறேன், கட்டையில தான் போகிறோம் கடைசியாக. இந்த விட பாருங்க எவ்வளோ அழகாக மாடர்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் இருக்குது. ஸோ அதான் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோரார்லெஸ் இங்கிலீஷ்காரங்க வாழக்கூடிய இடம். எப்படி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்க அவங்களுடைய இடங்களெல்லாம். இதில் வந்து குப்பையை போட்டு குளத்தை போட்டு குப்பையை போடுறாங்க, கூளத்தை போடுறாங்கன்னு சொன்னால் தம்புனேலுக்கு தப்பாக வச்சுருக்குறீங்க. அதை தப்பாக என்கிட்ட கேட்ட கொஸ்டின், நீ வந்து என்னது எப்போ நீங்கள் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பி போக போகிறீங்க, அங்கே ஒரே பிரச்சனையே கிடக்காமன்னு வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டினை தான் நான் தலைப்பாக வச்சுருக்கேன். அதிலே கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். கொஸ்டின் மார்க் வேற போட்டு எத்தனை தடவை சொல்லு, தமிழை ஒழுங்கா அப்படிங்கன்னு. எப்போவுமே படிக்கும்போது வந்து ஸ்பீச் மார்க்கோட தான் ஒரு இதை வந்து படிக்கணும். நம்ம 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கொட்டேஷன் கம்மா அதுக்கெல்லாம் ஸ்பீச் மார்க்கா? அப்போஸ்டபி மார்க்ஸ் எல்லாம் படிக்கணும். அதெல்லாம் வந்து சேர்த்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னதுக்கு தான் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அதாவது நம்ம ஒரு காரியத்தை சொல்ல வரும்போது உண்மைகளே நம்ம பேசும்போது அது தடுக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன கூட்டம் தான் அது அதை சொல்லி நம்மளை சொல்லி அதை இது பண்ணுறதுக்கு உள்ளது கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் தான். அப்படிதானே? நறுக்கி விட்ட சின்ன கூட்டம் தான் இருக்கும். ஆனால் ஊழ ஓட்டுச்சுன்னா சத்தம், அந்த ஊழ வந்து போயிட்டு இருக்கும். அது வந்து காரியமாக போறது இல்லை. ஸோ அதனால எவ்ரி ஒன் ஹேஸ் ஒப்பீனியன் இல்லையா? ஒரு வச்சு இந்த வீடு பாருங்க, என்ன தள்ளி வாங்கத்த நீங்க ரோட்ல போய் நீங்க தள்ளி வாங்க. பாருங்க சூப்பராக வச்சுருக்குறாங்க. இந்த புல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகா. அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா அங்கே புல்வெளி. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து இங்கே வெளிநாட்டுக்காரங்க, அதாவது இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இயற்கை விரும்பிகள் கேட்டிங்களா? இந்த பாருங்கள் வீட்டு முன்னால் கார்டனை எப்படி வச்சுருக்குறாங்க, என்ன அழகாக இருக்குது. இந்த பூக்கள் எல்லாம் வச்சு அதை வெட்டி விட்டு 24 மணி நேரம் அவங்களுக்கும் இருக்குது, 24 மணி நேரம் நமக்கும் இருக்குது. எல்லாருக்கும் உலகத்தில் கொடுக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அதை நம்ம எப்படி செலவழிக்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த பங்களா பாருங்க, இது பங்களா பாருங்க பல பல பலான்னு இருக்குது. அது கேட்டாடி காருக்கு டிசைனு. டக் டக்குன்னு போடாதீங்க, கொஞ்சம் நின்று காணிக்கலாம் பங்களாஸ்லாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதுதான் வருது. அதனால் இமிக்ரேஷனுங்கிறதுனால நிறைய மக்கள் தொகை வரும்போது இந்த வீடுகள்லாம் இடிச்சுக்கிட்டு நான் காணித்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் ஆக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மக்கள் மனசில் ஒரு இது தானே வரும். எல்லாமே காரணம். திரும்ப திரும்ப நான் அந்த டாப்பிக்குள்ளே போக விரும்பலை. காதுள்ளவன் கேட்க கடவன், கண்டுள்ளவன் காண கடவன். இந்த வீட்டை பாருங்க சூப்பராக இருக்குது. இந்த வீடுகள் இதெல்லாம் இப்போ வந்து இனி எல்லாமே வின்டர் டைம் ஆகும். வின்டர் டைமில் இது ஒன்று இன்னும் ஒரு அழகாக இருக்கும் கேட்டிங்களா? இதெல்லாம் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் போயிட்டு அங்கே வந்து எல்லாம் அப்படியே வந்து வாக்கிங் பிளேசஸ் இருக்குது பாருங்கள். லேடி வந்து எப்படி வாக்கிங் போகிறாங்கன்னு பாருங்கள் காலையில். ஸோ எல்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க. வீடுகள்லாம் இப்போ பார்க்கும்போது ஆளுங்க பக்கத்தில் வாக்கிங் பிளேசஸ் இருக்குதா, டக்கு நேரம் ஒரு அமைதியாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு அமைப்பும். இங்கிலீஷ்காரங்க வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே லைட்டே வந்து பெருசாக ரொம்ப வெளிச்சம் போட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், மஞ்சள் கலர் லைட்டு டிம்மாக வச்சுருப்பாங்க. ஒரு ரீடிங் லைட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கேட்டிங்களா? அது நல்லதா கெட்டதா அதுதான் சரியாக தப்பானலாம் பேசலாம். அது ஒருத்தவங்களுடைய கல்ச்சர். அதில் வந்து அது அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ஒரு விருப்பு வெறுப்புன்படி அது வச்சுருக்குறாங்க, அப்படி வச்சுருக்குறாங்க கேட்டிங்களா? ஸோ இந்த வீடை பாருங்கள்.
இப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாஸ்லாம் கொஞ்சம் நல்லா பிளெயினாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஜன்னல் இருக்கும், 1-2 ஜன்னல் இருக்கும், அதான் முன் ரூமு. அப்படியே போகும்போது உள்ள உங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்கும், அப்புறம் அது சைட்லேயே வந்து உங்களுக்கு பெட்ரூம் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நான் வீட்டை தான் கதவை திறந்து நான் காணிக்க போகிறதில்ல. திரும்பிடலாமா? திரும்பிடலாமா? போகுது, எங்கேயும் போகுது இல்லை, அந்த ஆள் போய் பார்த்துட்டு வருவாங்க. அதாவது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து விரும்புகிறது ஆட்கள், கேட்டிங்களா? இல்லைன்னா பெரிய அடுக்கு மாடியில் போய் இருக்கணும், ஜல்லான்னு இருக்கணுங்கிறத ஆட்கள் வந்து அதிகமாக விரும்புறது இல்லை இங்கே. இப்போ எங்கள் பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா, இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், அந்த எங்கள் பிள்ளைகளுக்கும் வந்து ரொம்ப சிட்டியில் தான் படிக்கிறானுங்க, சிட்டியில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வரணும், வீட்டில் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு தான் இந்த பசங்களுமே விரும்புகிறாங்க. அப்படி தான். ஆமாம் ஆமாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு உள்ள பல அமைப்புகள் வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியே வந்து நம்ம ஊரில் ஓடு போடுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் அதே ஓடு தான் பாருங்க, ஓட்டு வீடு. சில இதெல்லாம் ஓட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு வேற ஏதோ வச்சிருக்கிறாங்க, அந்த ஷீட் மாதிரி வச்சிருக்கிறாங்க. கரிக்காரம்பூரில் எங்கள் வீடு இப்படி தான் ஓடு இருக்கும். கரிக்காரம்பூர் வீட்டை வந்து எங்கே கொண்டு வர்றாரு பாரு. அங்கே பாருங்க இன்னொரு சைஸான பங்களா, அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு நான் வீட்டை காமிச்சு. இது பாலம் இல்லை, அங்கேருந்து பார்த்தா ஒரு தனி பாலம் போல தெரிஞ்சது. அப்படி போகுது ரோடு, அது அந்த ரோடு மெயினா. இங்கே பாருங்க, இந்த பங்களா வந்து பெரிய பங்களா. அதாவது யூஸ்வலி பங்களாஸ் வந்து 2 bedroom 3 bedroom அப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 4 bedroom இருக்கும், 4-5 இருக்கும். ஆனால் அந்த பங்களா ரொம்ப பெரிய பங்களாவாக இருக்கும். எடுத்தெல்லாம் கட்டியிருக்கிறாங்க மேலே, ரொம்ப மாடர்னாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா பங்களாவை சுற்றிலும் பாருங்கள் ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் இவங்க வீட்டுக்கு சொந்தமானது தான். எவ்வளோ பெரிய கார்டனாக இருக்குது. இந்த ரோடு நம்ம ரோடு நம்ம போகக்கூடிய ரோடு. ஸோ இந்த மாதிரி வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்டன்ஸாக இருக்கும். அப்படிப்பட்ட பங்களாஸும் இருக்குது, கார்டன் சின்னதாக உள்ள பங்களாஸும் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள ஆட்கள்லாம் எப்படி தெரியுமா, இந்த பங்களாஸை நீங்கள் ஃபுல்லாக இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரதை இவங்க ரொம்ப வெறுக்கிறாங்க. இந்த பங்களாஸே நீங்கள் மாடர்னைஸ் பண்ணுங்கள், இது பழைய மாடலாக இருக்குன்னா நீங்கள் அதை மாடர்னைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்க வரவேற்கிறாங்க. ஏன்னா பொதுவாக பிரிட்டிஷ்காரங்கனாலே வந்து பழமையை எந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்க முடியாதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், கேட்டிங்களா? அதுதான் சொல்கிறேன். ரொம்ப சிரத்தை எடுத்து தொடச்சி எடுத்து இங்கே பாருங்க, அந்த இதை பாருங்க, செடியை பாருங்க எப்படி கட் பண்ணி விட்டுருக்காங்க, என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக. இதெல்லாம் தங்களுடைய இந்த ரோஸை பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு. டிஃப்ரெண்ட் கலராக இருக்குதுன்னு பாருங்க. 2 பாட்டிகளும் ஜம்முன்னு காரில் போய்கிட்டு, வயசு எப்படியும் 85 இருக்கும். செல்ஃப் ஹெல்ப் அது எல்லாமே தன்னிறைவான வாழ்க்கை. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், எனக்கு வயசாயிருச்சுது பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணணும், பேத்தியை டிபெண்ட் பண்ணணும், பேரனை டிபெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எல்லாம் தானே வந்து தன்னுடைய வேலையை செய்யணும், முடிஞ்ச வர கடைசி நிமிஷம் வர தானே தன்னுடைய வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலே வளர்ந்தவங்க, கேட்டிங்களா? ஆமாம், அதுதான் அவங்களுக்கு இளமையாக வச்சிருக்கிறது. வயசு அதிகமானாலும் ஆமாம், அவங்களுக்கு வந்து இளமையாக வச்சிருக்கோம். குட் மார்னிங். இங்கே பாருங்க, ஒரு வீட்டு முன்னால் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. அது இது எதுக்குன்னு தெரியுமா? நம்ம நினைப்போம் அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளவங்க வெளியில் வந்து 24 hours அதை பார்த்து அந்த அழகாக ரசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. போகிறவங்களுக்கும் ஒரு கண்ணுக்கு அழகாக இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்து எந்த அளவுக்கு நல்ல அழகாவில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும், கேட்டிங்களா? இது நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், வீட்டுக்குள்ளே மட்டும் எனக்கு நிறைய லக்ஸரியாக இருக்குன்னு வெளியில் எப்படி கிடந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கக்கூடியதில்லை. இப்போ அதனால தான் இப்படி வச்சுருக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடு நல்லா இருக்குல்ல, இது காணிச்சமா முதல்லன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருக்கும். 2 வீடு ஜாயிண்டாக இருக்குது, கிடையாது அது ஜாயிண்ட்டு அப்படி வீட்டு. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து தனி பங்களாஸ்லேயே பார்த்தீங்கன்னா காணிச்சல ஜாயிண்ட் அது இப்படி இருக்குது, தனி பங்களாவாக இருக்குது. அதுக்கு அடுத்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு தனி பங்களா, இது தனி பங்களாவாக இருக்குது. இல்லைன்னா தொடர்ச்சியாக அதே போல் இந்த வீடுகள் அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, கார்டனு
இதெல்லாம் வந்து அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா டெய்லி ஒரு டைம் கண்டினியூஸாக அது போயிட்டே இருக்கும். கல்ச்சரை பற்றி நம்மளும் டெய்லி தான் க்ளீன் பண்ணுவோம், அதுக்கு இது இல்லை. பட் நம்ம வந்து ஒரு நாள் வச்சுருப்போம் டீப் க்ளீனிங் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தா டெய்லி டீப் க்ளீனிங். என்னுடைய நான் ஐம் டாக்கிங் ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய யூரோப்பியன் ஃப்ரெண்ட்ஸ், அது இது இங்கிலீஷ்காரங்க மட்டும் இல்லை, யூரோப்பியன்ஸ் எல்லாருமே அப்படி தான். அவங்கள்ட்ட பேசினா அவங்க டெய்லி அவங்க வந்து இது பண்ணுறாங்க அவங்க சொல்கிறத பார்த்தா எல்லாமே டெய்லி டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக முன்னால் கதமெல்லாம் இருக்கும், கொஞ்சம் மாடர்னாக வந்து இல்லை. நம்ம வந்து இமிக்ரேஷன் அப்படி இப்படிலாம் பேசும்போது ஒரு சிலருக்கு வந்து அதனுடைய முழு கருத்துக்களும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரே நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்னது இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தேன் டக்குன்னு என்ன அழகாக வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவரில் லைட் கலர்ஸ். இமிக்ரேஷன் சொல்லும்போது ஏதோ வந்து அதை வந்து நம்ம நெகட்டிவாக நம்ம ஆளுங்களை பற்றி பேசுகிறோமோ, வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே வந்து இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்களோன்னு ஒரு சிலருக்கு, நாட் எவ்ரிபடி, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. ஒரு சிலருக்கு அப்படி தோணும். பட் என்ன செய்கிறது, அதுதான் நிலைமை. நான் பார்த்தேன் வெம்பிளியில் எங்கேயோ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பிடிச்சாங்க. 2 பெட்ரூம் வீட்டில் 15 ஆளுங்க தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு கடைகள் அங்கங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேக்ட்ரி. இது 15 ஒரே கொத்தா பிடிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையும் பிடிச்சி அவங்களுக்கு இல்லை தண்டனை கொடுக்க போகிறது. அது அங்கே வச்சுருந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, பங்கு பெட்டை போட்டு அதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றா எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நம்ம ஓன் ஆட்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. அது வந்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. கரவான சம்பளத்தை கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களை கொடுத்து எங்கேயும் போய் நீ குந்திக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து, இது வந்து ஒரு KFCயில் வேலை பார்க்குறவனுக்கோ ஒரு மெக்டொனால்ட்ஸில் வேலை பார்க்குறவனுக்கோ இப்படிப்பட்ட இது கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷி ஹோட்டல்லையோ இந்தியன் ஹோட்டல்லையோ வேறு எந்த அயல்நாட்டுக்காரங்க வந்து ரெஸ்டாரண்ட்டு போட்டிருப்பாங்களே அந்த ஹோட்டல்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. இந்த ஆன் த ஹால் பெருசாக நம்ம வந்து இங்கே வர்றோம், நல்ல வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய படித்து வர்றவங்க இங்கே வந்து ஒர்க் பெர்மிட் விசாவில் இல்லைன்னா ஹைலி ஸ்கில்டு விசாவில் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லாவே அமைச்சிக்கிறாங்க. அது எல்லாருக்குமே கண்கூடாக தெரியுது. அதை வச்சு இந்த நாட்டுக்காரங்க வந்து அதை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அது கடுப்பாமல் இருக்க தான் செய்யும். என்னடா நான் வந்து எனக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் இல்லையே, என்னால் இப்படி வர முடியலன்னு இருக்க தான் செய்யும். அதை நான் இல்லைன்னே சொல்லலை. அப்படி இருந்தால் வந்து அது தவறு தான். ஆனாலும் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்மளுடைய ஓன் ஆட்களை நாமளே கொண்டு வந்து நாமளே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். அதுவும் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். இங்கே வந்து பாருங்க வியூ எப்படி இருக்கு. இங்கே பாருங்கள் வியூ பாருங்கள். இங்கிலீஷ்காரங்கனாலே வியூக்கு தான் அது. ரொம்ப பார்த்தீங்களா, this area is a neighborhood watch area. அப்படின்னா எல்லாரும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே. கேட்டிங்களா, நைபர்ஹுட் வாட்ச். இந்த ரோட்லேயே வந்து ஒரு சேரு நல்ல அழகாக இருக்குது. உட்கார்றியா? உட்காரலாம். இந்த வீடு பார்த்தியா, காரு கீரை எல்லாம் சேம் கலரில் இருக்குது. இப்படி வாழ்ந்தா இப்படி வாழங்க பார்த்தீங்களா. அதுக்கு அந்த ஒரு காரை வாங்கி அந்த வீட்டுக்கு முன்னே அவர் எவ்வளோ ஒரு விஷனோட அந்த காரை வாங்கி கார் தான் வீட்டுக்காரர் கேட்டிங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஆளுங்க வீடு கட்டணும், வீடு பெருசாக கட்டி எனக்கு கிச்சனை ஒரு 10 வரலாங்குக்கு அப்படின்னு இல்லை, இருக்கிறது வந்து எவ்வளவு எஸ்தட்டிக்காக இருக்குதுன்னு பாருங்க. செம்மையாக இருக்குது. போனதே அண்ணாச்சி கார்டனில் திருப்பி கொத்த போகிறேன். பூக்கெல்லாம் வைக்கிறதும் மலர்களை வைக்கிறதும். அடுத்து மலர்களே இவர் வின்டர் சீசனில் மலர வைக்க போகிறாங்க. இவர் அங்கே பார்த்தியா அந்த மரத்திலே பூந்தொட்டி வச்சுருக்காங்க. ஓ ஆமாம்ல, சூப்பராக இருக்குல்ல. அழகாக இருக்குல்ல. அழகாக இருக்கு. மரத்துக்கு மேலே வேணும். ஓகே
அங்கே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் நியூ அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே, சூப்பராக இருக்குல்ல, பயங்கர அழகாக இருக்குல்ல. ஓகே, லெட்ஸ் கெட். கடைக்கு போகிறோம், இந்த ஏரியாவில் உள்ள கடைக்கு. ஓகே, இதுதான் எங்கள் ஏரியா. எங்கள் ஏரியாவில் பல விதமான வீடுகள் இதுவரை காமிச்சிருக்கோம். இது ஒரு வகை கேட்டிங்களா, இது ஒரு வகை வீடு. ஸோ இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் வந்து வந்ததும் கொஞ்ச நாளில் வீடு வாங்கணும்னு இருப்பீங்க. ஸோ வீடு வாங்குறது அவங்களுக்குலாம் இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடுகள் இருக்குங்கிறத நீங்கள் ஊரில் வந்து வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். இங்கே வந்தால் நம்ம வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஹெல்ப்ஃபுல் இல்லை. இங்கே ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட போனாலே உங்களுக்கு எல்லா வீடுகளையும் காணிச்சு தந்துடுவாங்க கேட்டிங்களா. பட் இருந்தாலும் ஊரில் இருந்துட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் இருக்குது அங்கே வீடுகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ போமா, கடை போமா. நீலவானம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் பங்களோ வீடுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஊரே கொஞ்சம் பங்களோ வீடுகளுக்குன்னு தனி ஏரியா இதெல்லாம் எங்கள் ஊரில் கேட்டிங்களா. இங்கேயும் கொஞ்சம் பங்களோ வீடுகள் இருக்குது, செமையாக இருக்குது. பங்களா வீடுகள்லாம் மோஸ்ட்லி இந்த வயசானவங்க இருப்பாங்களா? வயசானவங்க, சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க, நிறைய ஃபேமிலிஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, அப்படியே பங்களா வீட்டிலேருந்து நேராக மாடி வீட்டுக்கு போகிறோம் சரிங்களா. ஸோ இதே இந்த பங்களா வீடுகள் இருக்கக்கூடிய இந்த இதோடைய கடை வீதி. கார்ட் ஸ்டுடியோ, ஆன் த கார்ட் ஸ்டுடியோ, அது என்னது ஸ்டுடியோ. ஓகே, ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஸோ இங்கே எங்கேயாவது நிறுத்திட்டு நம்ம இந்த கடைகளில் ஒரு ஃப்ளாரிஸ்ட் இங்கே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ கடை வீதிக்கு போகலாம். இந்த ஏரியாவில், இந்த பங்களாஸ் உள்ள ஏரியாவில் உள்ள கடை வீதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பாருங்கள். ஓகே, குட்டி கதவு கடை வீதி. டாக் இருக்கும், அதனால தான் வெட்டினரி கிளினிக் இருக்குது. இது ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடை இருக்குது. ப்ளூ ஃபிஷ். இதுதான் டென்டல் ப்ராக்டிஸ். இதுதான் டென்டல். டென்டல். காஃபி ஆனா இந்த கடையில் அந்த வீட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிசேபிள்டாக உள்ளவங்களுக்கு வந்து டிசேபிள் பேட்ஜ் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை. எல்லா கார் பார்க்லேயும் முதல்ல அவங்களுக்கு முன்னுரிமை கேட்டிங்களா. முன்னுரிமை இல்லை, அவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தாங்க நிறுத்தணும். இல்லை, அவங்களுக்கு முன்னுரிமைனா அந்த கார் பார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்குன்னு இடங்கள் வந்து இது பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே வசதியான இடத்துல, பக்கத்தில் அப்படி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ பேட்ஜ் இருக்கணும். அது வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பேட்ஜ். உங்களை அசஸ் பண்ணி ஓகே உங்களுக்கு காலில் பிரச்சனை, கையில் பிரச்சனை, ஒரு டிசேபிள்னு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இருக்கிறவங்களுக்கான ஒரு கார் பார்க், அதுக்கான கார் பார்க் தான் இது. என்ன காஃபி வேணுமா? என்ன வேண்டாம், போயிடலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ தான், பட் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ். எனக்கு இந்த பங்களோஸை வந்து காணிக்கணும்னு நிறைய நாள் ஆசை. அதனால தான் வந்து இப்போ வந்து காணிச்சேன். இங்கே பாருங்கள், அதில் ஒரு பப். இது நல்லா இருக்கும். இங்கே பப் ரெஸ்டாரண்ட் தெரியுது. பப்பு தான். அது எப்பவுமே அது ஒரு காப்பி கடை இருக்கும், ஒரு முடி வெட்டுற கடை இருக்கும், அப்புறம் ஒரு பப் இருக்கும். பப் இஸ் அ மஸ்ட். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே வரவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பப்பு லைஃப்பில் ஒன்ஸ் இன் அ வைலாவது நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் போய் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று தான் பப்பு. ஆமாம், எல்லாம் இருக்கும், சர்ச் இருக்கும், எல்லாம் இருக்கும் அந்த ஏரியாவில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடுகளுடைய பேர் என்னது? பங்களோஸ். ஓகே, ஸோ இந்த பங்களோக்கு எல்லோரும் வாங்க, வந்து நல்ல சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோக்கெல்லாம் முடிஞ்ச வரையில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். முடிஞ்ச வரையில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக தேங்க்ஸ். நான் முடிஞ்ச வரையில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக அமையும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த வீடியோ எங்கே பிடிச்சிக்கிறேன், இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.